மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜோட ரெண்டாவது மனைவியான ஜாய் கிறிசில்டா இவங்க ரெண்டு பேர்த்த பற்றின சர்ச்சை சோசியல் மீடியாவில் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. முன்னதாக மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டாரு, திருமணம் பண்ணிட்டாரு, எனக்கும் என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்துட்டு இப்போ முதல் முறையாக ஜாய்க்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் மேலே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டியோட பாகசாலா நிறுவனத்தை தொடர்பு படுத்தி பேசவோ ஜாய்க்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஜாய் மாதம்பட்டி தன்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் மாதம்பட்டியோட பாகசாலா நிறுவனத்தை டேக் பண்ணி தான் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் மாதம்பட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் சார்பில் இருந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை ஜாய் மேலே வச்சிருக்காங்க. இந்த மனு விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜாய் இந்த மனு குறித்து கண்டிப்பாக பதில் அளிக்கணும், இந்த விசாரணையை வர 26ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் மாதம்பட்டி பாகசாலா பேருக்கு கேடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல் எதிர் மனுதாரர் பிரபாவதி அவரோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காகிதம், டிவி, இணையம், சமூக ஊடகம் போன்ற எந்த ஒரு ஊடகத்தின் மூலயமா பொய்யான தகவல்கள், வீடியோ, ஃபோட்டோ, ஆடியோ உள்ளிட்ட எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது, பிரிண்ட் பண்ணக்கூடாது, அப்லோடும் பண்ணக்கூடாது, டெலிகாஸ்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஜாய் சிவசங்கரோட 3rd பார்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் ஜாயோட அம்மா தான் பேசியிருக்காங்க. ஜாய் அவ்வளோ ஃப்ரீடமாக சந்தோஷமாக இருந்த பொண்ணு. மாதம்பட்டி லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா தான் ஜாயோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வீணாக போச்சு. ஒரு நாள் கன்னத்தில் அடி வாங்கி செவந்திருக்குன்னு என் தங்கச்சி சொல்லியிருந்தா. அப்போ ஜாயோட பையன் என்கிட்ட சொல்கிறான், அம்மாவை அப்பா தான் அடிச்சிட்டாரு, நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. இதை கேட்டு நான் ரொம்ப அழுதுட்டேன், என்னால் தாங்கிக்கவே முடியல, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி வீணாக போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாய் அது உண்மைதான், அவர் என்னை போட்டு அடிப்பார், அடிச்சுட்டு என்னோட ஒரு சைட் காது கேட்காம போயிடுச்சு, கண்ணும் சரியாக எனக்கு தெரியாமல் இருக்குது, CW செட்டில் கேரவேனில் அவரை பார்க்குறதுக்காக நான் போவேன், அங்கேயும் அவர் என்னை அடிச்சிருக்காரு, அங்கே இருக்க மேனேஜர்லேருந்து நிறைய பேர் அவருக்கு தான் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக மாதம்பட்டி தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் வராத நிலையில முதல் முறையாக ஜாய் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஜாய் சொன்னது தப்பு அப்படின்னோ அதெல்லாம் பொய் அப்படின்னு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல.